நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். நேற்றுக்கு வந்து 2 மேட்ச் நடந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் விஎஸ் டிசி, ஆர்ஆர் விஎஸ் சிஎஸ்கே. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எஸ்ஆர்ஹெச் விஎஸ் டிசி. இதுல எஸ்ஆர்ஹெச் கேஷ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஓப்பனிங்ல வந்துட்டு அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் கிளம்பினாங்க. இந்த முறையும் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் அவரும் சொதப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சொதப்பிட்டாரு. போன மேட்ச் டக் அவுட், இந்த மேட்ச் 5 ரன் தான். ஸோ டோட்டலி வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அனிகேட் வர்மா அவர் 74 ரன் அடிச்சாரு. அவருக்கு ஈடு கொடுத்து ஓரளவு ஹென்ரிச் கிளாஸ் 32 ரன்கள் அடிச்சாரு. இவங்க தான் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன். 18.4 ஓவரில் 163 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ரொம்பவே ஒரு பூரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது. ஏன்னா அந்த டிராவிஸ் ஹெட், அந்த டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டாங்க. ஆனால் வந்து இந்த டைம் வந்துட்டு பேட்டிங்ல ரொம்பவே சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து பவுலிங்ல டெல்லி கேபிட்டல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஏலியன் மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. 3.5 ஓவரில் 35 ரன்களுக்கு 5 விக்கெட். அதே மாதிரி மொஹித் சர்மாவும் 3 ஓவருக்கு 25 ரன் கொடுத்து 1 விக்கெட். குல்தீப் யாதவும் 4 ஓவருக்கு 22 ரன் கொடுத்து 3 விக்கெட். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச்னால மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்பவே தடுமாறிட்டாங்கன்னு சொல்லணும். எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க்கோட பால் வந்து ரொம்பவே தடுமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்பின் அண்ட் ஸ்பீடு ரெண்டையும் வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ 163 ரனை சேஸ் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்கோர் 163ன்றது இப்போ உள்ள T20 ஃபார்மேட்ல ஈஸியாக வந்து கெட்டபிள் தான். அதுலேயும் வந்து ஆந்திராவோட ஸ்டேடியம், அதுலேயும் வந்து ஹைதராபாத்தோட ஸ்டேடியத்தில் வந்து அந்த ஸ்கோர் வந்து ஈஸிலி கெட்டபிள் தான். சூப்பராக வந்து ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல. ஜேக் 38, ஃபேப் 50, அபிஷேக் குரல் 34, ராகுல் 15, ஸ்டப்ஸ் 21. இவங்களே மேட்சை முடிச்சிட்டாங்க. 16 ஓவர்லேயே 166 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த அணிக்கு வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு கோர் பிளேயர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கரெக்டாக நின்று ஆடக்கூடிய பொறுப்புணர்ந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதில் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடக்கூடியவர். அவரை தவிர்த்து எல்லாருமே வந்து பொறுப்புடன் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் சொல்லலாம். KL ராகுல், அக்சர் பட்டேல், டைசன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, ஃபேப் டு பிளேசிஸ், அபிஷேக் பரேல், இந்த மாதிரி வந்து எல்லாருமே பொறுமையா நின்று அதிரடியாகவும் ஆடக்கூடியவங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளேயர் கிட்டையுமே இருக்கு. அக்சர் பட்டேலும் நல்லா ஹிட் பண்ணுவாரு, ராகுல், அபிஷேக் பரேல், ஃபேப் டு பிளேசிஸ், விப்ராஜ் நிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிங் பேரடைஸ் யூனிட்டே அவங்க கிட்ட இருக்கு. அதுல வந்து நேற்று ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அசுதோஷ் சர்மாலாம் தேவையே இல்லை. ஸோ 3 விக்கெட் தான் இழந்தாங்க. சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் சொல்லி ஆகணும். ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. சமியும் வந்து நேற்று ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வந்து ஜீசன் ஒரு டெபியூட்டன்ட் தான் 4 ஓவருக்கு 42 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஒரு லெக் ஸ்பின்னரு சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லணும். நல்லா ரன்ஸ் கொடுத்தாரு, ஆனால் விக்கெட்டும் எடுத்தாரு. அது மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நேற்று ஒரு ஆறுதல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஒரு மிகப்பெரிய டீமா இருந்துட்டு இருந்தது. வார்னர் கேப்டன் ஆனதுலேருந்து நல்ல அதுக்கு வந்து ரைஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமே வந்து அந்த ஒரு பிளே ஆஃப்ல வந்து இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டீமை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் போன வருஷம் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு பயப்படணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் இஷான் கிஷன் 100 அடிக்கவும் கண்டிப்பா இவங்க இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி 2 மேட்ச்ல அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்க 2 பேரும் வந்து அடுத்த ஆண்டைகளா வராங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே வந்து ரொம்பவே சுமாரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க டீம். ஸோ இவங்களுக்கு வந்து 2 மேட்ச் நடந்துச்சு, பஞ்சாப் ஒன்று தான் நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த மேட்சை வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வந்து டாப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்சிபியும் மறந்துட்டேமே, ஆர்சிபியும் இந்த தடவை வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 மேட்ச்லையுமே. ஆனால் பின்னாடி இருந்துட்டு இப்போ வந்து ஒரு வலிமையா வந்து நிக்கிறது யாருன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இவங்கள தான் சொல்லணும். டெல்லி கேபிட்டல்ஸ் 2 மேட்சுமே வின் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம ஆர்ஆர் விஎஸ் சிஎஸ்கே இந்த மேட்சை பத்தி பார்த்துருவோம். ஆர்ஆர் விஎஸ் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ண ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் எடுத்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ் தான் வழக்கம் போல யசஸ்வி சாம்சன் கிளம்பினாங்க. யசஸ்வி 4 ரன்கள். இந்த முறையும் ஏமாத்திட்டாரு. யசஸ்வி ரொம்பவே டேஞ்சரான சுச்சுவேஷன்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்க T20ல சரியா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான த்ரெட் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த த்ரெட் எல்லாம் வந்து நீங்க பார்த்து பக்குவமா விளையாடணும். அதனால அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டீமுக்கு வந்து ஒரு நிலையான பிளேஸ் வந்து பிடிக்கணும். நீங்க T20ல விளையாடுறதுமே வந்துட்டு மற்ற ஃபார்மேட்ஸையும் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்சன் 20 ரன்கள் அடிச்சாரு. அவரும் ஆரம்பத்தில் அக்சலரேட் பண்றாரு, அது மிகப்பெரிய அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேன்றாரு, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த கேப்டன்ஷிப் கொடுக்கல அப்படின்றதுனால அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு ப்ரெஷரோடய ஆடுறாரா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிதிஷ் ராணா, இதுதான் என் பர்ஃபார்மன்ஸ். நிதிஷ் ராணா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போது ஒரு பெரிய டான் பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு மிடில் ஆர்டர்ல ஒரு தூணா நின்று நிறைய மேட்சுக்கு வந்து நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர் கிட்ட இருந்து கூட வரல. அவர் கேகேஆர் டீமுக்காக விளையாண்டாரு. அப்போதைக்கு கூட அந்த மாதிரியான ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரல. ஓரளவு ஆடி இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. அது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிதிஷ் ராணா ரொம்ப நல்ல பிளேயர் ஆச்சு, ஏன் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சிஎஸ்கேக்கு எதிராக வந்திருக்கு. 36 பால்ல 81 ரன். அதுலயும் அஸ்வின் ஓவர்லாம் தொடர்ந்து 2 6. பெரிய விஷயம் தான். சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் தான் நேற்று ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அவர் அவுட் ஆகும்போது 120 ரன்களுக்கு மேல இருந்தது. 11 ஓவர் சம்திங் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து 183 ரன்கள் தான் அடிச்சாங்க. ஆனா பின்வரிசை வீரர்கள் மிகப்பெரிய அளவு கான்ட்ரிபியூஷனா தரல. கேப்டன் பராக் அவர் மட்டும் தான் நேற்று பொறுப்பா விளையாடி 28 பால் 37 ரன்கள் அடிச்சார். மற்றபடி யாருமே சரியா விளையாடல. அசரங்கா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேட்டிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதே போல ஹெட்மேயர் அவரோட கான்ட்ரிபியூஷனும் மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரையும் வந்து ஒரு ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அவரும் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் பண்றது கிடையாது. ஸோ அவங்க வந்து 183 ரன்கள் தான் எடுத்தாங்க. சிஎஸ்கேல பதிரனா கலீல் அஹ்மத் இவங்க 2 பேரும் நல்லா போட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து சுமாரா போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இருந்தாலும் பின்வரிசை வீரர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால 183 ரன்கள் தான் அடிச்சாங்க. 184 ரன் ஒரு மிகப்பெரிய டார்கெட் தான். சிஎஸ்கே 2021 அப்புறம் 175க்கு மேலே சேஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க 2020 அப்புறம். நேற்று வந்து 183 ரன். ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஸ்கோராக தான் இருந்திருக்கும். அதன்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ராகுல் திரிபாதி அண்டு சச்சின் ரவீந்திரா வந்தாங்க. ஸோ எல்லா மேட்சுமே வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரியா போடல அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு தனி ஒரு பீஸ்டா தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் வந்து ஒரு ஆர்ச்சரி மாதிரி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 3 ஓவருக்கு 5 ரன் தான் பவர் பிளேல சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருந்தாங்க. செம பீட்டனு. சச்சின் ரவீந்திரா அவுட்டு. அதுக்கப்புறம் திரிபாதி அண்ட் ருத்ராஜ் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓரளவு கட்டமைக்க ஆரம்பிச்சாங்க. திரிபாதி ஓரளவு கொஞ்சம் வந்து இன்டென்ட் காமிச்சு ஆட ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் திரிபாதி 23 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. கெய்க்வாட் 63, ஜடேஜா 32. இவங்க 2 பேரும் தான் ஓரளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சிவம் துபேவும் 19 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. நேற்றுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டரி நிகழ்த்தினார் அஸ்ரங்கா. அதாவது 6 விக்கெட் 6 விக்கெட் 6 விக்கெட் இப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவம் துபேக்கு 6 அண்ட் விக்கெட், அடுத்து விஜய் சங்கர் 6 அடுத்த விக்கெட், அடுத்து ருத்ராஜ் 6 அடுத்த விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் மாதிரி நேற்று பவுலிங் போட்டாரு. நேற்று சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே திணற அடிச்சாரு அஸ்ரங்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு ஏத்தாப்புல வந்து 3 ஓவருக்கு 13 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ஆர்ச்சர். அவரும் வந்து ரொம்பவே கண்டெயின் பண்ணி போட்டாரு. ஸோ கடைசி நேரம் 4 ஓவருக்கு 54 ரன்கள் வேணும். ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாரு. தோனி கிளம்பினார். தோனி அண்ட் ஜடேஜா 4 ஓவருக்கு 54 ரன் தான். இவங்க 2 பேரும் சூப்பரா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. அந்த நேரத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் ஒரு ஓவர் இருந்துச்சு. ஆனா நான் என்ன நினைச்சேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்தா கடைசி நேரம் ஓவர்ல வந்து அடிக்க விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். கரெக்டா வந்து இந்த இடத்துல தான் ரியான் பராக் வந்து ஓரளவு ஒரு பிரில்லியன்ஸை காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கரெக்டா துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா, அப்புறம் வந்துட்டு சந்தீப் சர்மா இவங்கள வச்சு ஓவரை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஆர்ச்சருக்கு வந்து ஓவர் கொடுக்கல. கரெக்டா சந்தீப் சர்மாவுக்கு 2 ஓவர் இருந்தது, தீக்ஷனாக்கு ஒரு ஓவர் இருந்தது, தேஷ்பாண்டேக்கு ஒரு ஓவர் இருந்தது. ஸோ இந்த ஓவர்களை வச்சே 4 ஓவரையும் முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசி ஓவர் சந்தீப் சர்மா கிட்ட வருது. 20 ரன்கள் தேவை. ஸோ சூப்பரா வந்து போட்டு தோனியோட விக்கெட் எடுத்து
அந்த ஒரு சிஎஸ்கேயோட வெற்றி கனவை அப்படியே தகர்த்து எடுத்து ஆர்ஆருக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து இதே மாதிரி பண்ணியிருக்காரு சந்தீப் சர்மா. 2023 21 ரன்கள் வேணும் கடைசி ஓவர்ல, அப்பவும் டிஃபெண்ட் பண்ணாரு. 3 ரன்கள் வித்தியாசத்துல ஆர்ஆர் வின் பண்ணாங்க. நேத்திக்கு மேட்ச்லயும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. 6 ரன்கள் வித்தியாசத்துல ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டிருந்தா கண்டிப்பா வந்து குத்தி ஏத்திருப்பாரு. ஸோ கண்டிப்பா வந்து ஈஸியா MS தோனி வந்து 6 அடிச்சு முடிச்சு விட்டுருப்பாங்க. அதை வந்து நேற்று அந்த ஒரு பிரில்லியன்ஸை பாராட்டி ஆகணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இன்னைக்கு நல்லா போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாலும் டீமுக்கான ஒரு நல்லது அப்படின்னா அதுதான், அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நேற்று சிஎஸ்கேல 2 மாற்றங்கள் பண்ணாங்க. அதாவது 3D பிளேயரை கொண்டு வந்தாங்க தீபக் ஹூடாக்கு பதிலாக, அதாவது நம்ம விஜய்சங்கரை சொல்றேன். அதுக்கப்புறம் சாம் கரனுக்கு பதிலாக ஜேமி ஓவர்டனை கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனை தரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் பிச்சர்ஸ்ல ஜேமி ஓவர்டன் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயன்பாடா இருப்பாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதன் போல விஜய் சங்கர் அவர் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் தருவார், பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர். ஆனா அவர் ஏன் 1 டைமென்ஷனலே யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அப்படின்றது தெரியல. நேற்று 1 டைமென்ஷனல் மட்டும் தான் அவருக்கு ஒர்க் ஆனிச்சு, அது ஃபீல்டிங். ஸோ பேட்டிங்லேயும் அவர் வந்து ஒர்க் அவுட் ஆகல, பவுலிங் அவருக்கு தரவே இல்லை. அவருக்கு வந்து ஒரு சில ஓவர்கள் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஒரு ஆல்ரவுண்டரா என்ன பண்றாரு அப்படின்னு. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்குள்ளதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்குள்ள வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நான் எந்த ஒரு பெருசா எந்த ஒரு மாற்றங்களுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மேட்சுக்கு எடுக்கிற முடிவை வந்து ஒரு 2-3 மேட்சுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வித ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை ஓவரால் த டோர்னமெண்ட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட இருக்காது. ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றணும் சிஎஸ்கே. ஏன்னா டீம்ல வந்துட்டு யங் பிளேயர்ஸ் பெருசா இல்லை. 4 பிளேயர் தான் வந்துட்டு 30க்கு கீழே இருக்காங்க, மற்ற எல்லாருமே 30க்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆடுறாங்க, அதுல எந்த ஒரு குறையும் சொல்லலை. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க மாற்றணும். டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் இவங்க ஓப்பன் பண்ணாதான் அந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ரச்சின் ரவீந்திராவுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி கிடையாது டெவான் கான்வே அளவுக்கு. டெவான் கான்வே அடிச்சார்னா லெக் சைட்லாம் அடிச்சார்னா 6 வந்து அது பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. அவங்க ஏன் வந்து ஆகஸ்ட் மத்வாலை எடுக்கல அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆகஸ்ட் மத்வாலை ஒரு நல்ல பெர்ஃபார்மர், அவரை வந்து எடுக்கலாம் டீம்ல, ஏன் அவரை எடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளையாண்டு ஆகணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. 3 ஃபாரினர்ஸ் கூட போகலாம். தீக்ஷனா அவர் டீமுக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி தான் சில நேரம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. விக்கெட்ஸே பெருசாக எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஓரளவு கண்டெயின் பண்றாரு. பட் T20 பொறுத்த வரைக்கும் கண்டெயின் பண்றதும் முக்கியம், அதே சமயத்துல விக்கெட் எடுக்கிறதும் முக்கியம். ஏன்னா கடைசி நேரத்துல விக்கெட்ஸ் வந்து எடுக்கல அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து டெஸ்ட்ரக்டிவா ஆடி மேட்சை வந்து நம்ம கிட்ட இருந்து தூக்கி கொண்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹர்ஷலங்கா இருக்காரு, ரியான் பராக் ஓரளவு ஸ்பின் போடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, இந்த மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து தவற விடுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். என்னதான் வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்றது அவங்க கிட்ட ஒரு மைனஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு டிசிவிஎஸ் SRH, அவங்க மேட்ச்ல வந்துட்டு SRHக்கு ஒரு வீரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஒரு வீரத்தோட ஆடுவாங்க, அந்த வீரம் வந்து இதுல குறைஞ்சிருச்சு. சிஎஸ்கே கிட்ட ஒரு விவேகம் இருக்கும், அந்த விவேகம் வந்து இந்த மேட்ச்ல குறைஞ்சிருச்சு. ஏன்னா எப்படி வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவா அப்படியே கொண்டு போவாங்க, கடைசியில வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 2022க்கு முன்னாடி உள்ள சிஎஸ்கே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கரெக்டா அப்படியே கொண்டு போய் கடைசியில வந்து 2 பேருமே வின் பண்ணி கொடுத்துருவாங்க, ஜடேஜா அண்ட் தோனி. அந்த ஒரு விவேகம்ன்றது அவங்க கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஆண்டைகள்லாம் வந்து இப்ப மாறிக்கிட்டு வராங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ வந்து பின்னாடி போயிட்டு இருக்காங்க, டிசி அண்ட் பஞ்சாப் வந்து மேல நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஆர்சிபியும் கூட. ஸோ பார்க்கலாம், இந்த IPL 2025 ரொம்பவே எக்ஸைட்டிங்கா போகுது. இன்னைக்கு வந்து KKR vs எம்ஐ வந்து தன்னோட ஹோம் ஸ்டேடியத்துல வான்கடையில வந்து ஆடப்போறாங்க. அவங்க எப்படி ஆடுறாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண போறாங்களா என்ன அப்படின்றத இன்னைக்கு வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ட்விட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.